கர்த்தரை பாடி அவருடைய திருநாமத்தை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிறதான பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, தொடர்ந்து சூழ்கள் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நல்ல கையை தட்டி சந்தோஷமா பாடு. பட்சிக்க வந்தும் செடி தண்ணில் தோன்றிய தேவன் பாதுகாத்து கிருபை தந்து நடத்தினதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்ணில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை
என்றும் உள்ளதே. அவர் நல்ல, அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை. ஹல்லேலூயா என்றார் பரிபோம். நல்ல கையை தட்டி அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வாயை திறந்து சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. அவர் கிருபை எனக்கு என்றும் உள்ளது. வாயை திறந்து சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க ஐயா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் கிருபை இருக்குது. பிசாசு சொல்றான் நீ ஹல்லேலூயா அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சதுன்னு சொல்றான். நீங்க சொல்லுங்க, இல்ல எனக்கு அவர் கிருபை இருக்குது. ஹல்லேலூயா. இல்ல, இன்னும் எனக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறதை காண்கிறேன். ஹல்லேலூயா. அது எனக்குள்ளே வேர்பற்ற உதவி செய்யும். ஹல்லேலூயா. அது எனக்குள்ளே ஒரு கனியை உண்டாக்கி விடும். ஆமென். வாயை திறந்து சொல்லிடுங்க. வாயை திறந்து ஹல்லேலூயா. நீங்க சொல்றது, அது விசுவாசமா சொல்றது உங்க வாழ்க்கையினுடைய ஹல்லேலூயா 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 செயலாக மாறட்டும் 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 மாறட்டும். வாயை திறந்து சொல்லணும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எனக்கு என்றும் உள்ளது. அவருடைய கிருபை எனக்கு என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் அவரை போற்றுவேன், நான் அவரை துதிப்பேன், நான் அவரை ஆராதனை செய்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 118வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படியா சொல்ற, ஸ்தோத்திரா, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்லுவதாக. ஆமீன். சொல்லுங்க பாப்போம். அந்த இடத்துல 3 காரியத்தை சொல்லுகிறார். 118வது சங்கீதம் ஹல்லேலூயா 3வது வசனம், ஹல்லேலூயா 4வது வசனம். வாசிங்க பாப்போம். 4வது வசனத்தை ஒருவர். ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. ஹல்லேலூயா. 2வது வசனத்துல படிச்சோம், இஸ்ரவேல் சொல்லுவதாக. 3வது வசனத்துல யார் சொல்லணுமா? ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. நீங்க சொல்லுங்க பாப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அம்மா புரியுதா? கொஞ்சம் வாய் தந்து சொல்லுங்க பாப்போம் சத்தம்மா. அவர் கிருபை என்றும் உள்ளது. இருக்கா? 118ல் 2, 3ல் இருக்கா? அடுத்து 4வது வசனம் சொல்லுங்க, வாசிங்க பாப்போம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆரோன் குடும்பத்தார் சொல்லுவார்களாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 2 கரத்தை மேல உயர்த்தி நீங்க சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி சொல்லுங்க. அல்லேலூயா என்றா பரிபோ. சொல்லுங்க சொல்லுங்க. அவரை அல்லேலூயா என்றா பரிபோ. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் இப்படிப்பட்ட லேசான உபத்திரவங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய சோதனை, என்னுடைய உபத்திரவங்கள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கி போய்விடும். ஆமீன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது சொல்கிறதுனால உங்களுக்கு ஸ்தோத்திர நம்பிக்கை இல்லாமல் போகலாம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சொன்னதுபடியே அவங்க வாழ்க்கையில் அது நீங்க போகிறது. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
உபத்திரவங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை விட்டு சீக்கிரத்தில் நீங்கி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, சொல்லுங்க, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, கைதட்டி கைதட்டி போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சொல்லுங்க, கிறிஸ்துவின் பொருட்டு பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நம்ம எழுப்பி நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னவன் இயேசு வருகையில மகிழ்ந்து நாங்கள் களி கூற ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த உபத்திரவங்கள் நீங்கி போகட்டும், இந்த உபத்திரவங்கள் நீங்கி போகட்டும், எல்லா சோர்வுகள் மாறி போகட்டும். உன்னத தேவ ஆவியினாலே நிரப்பப்படட்டும். உன்னத தேவ ஆவியானவருடைய பெலனை தரித்து கொள்ளட்டும், தரித்து கொள்ளட்டும், தரித்து கொள்ளட்டும், தரித்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா, உம்முடைய வருகையிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவதற்கு எங்களை கரைதிரை அற்றவர்களாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பரிசுத்த ஜனங்களாய் ஆண்டவரே உம்மை தேடுவதற்கு ஆண்டவரே கிருபை தாரு, கிருபை தாரு. கண்களை மூடி வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே உம்மை துதித்து ஆராதிக்க, ஆண்டவரே பரிசுத்தரே என்று சொல்லி நாங்கள் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்திட கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சொல்லுங்க, மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, கைதட்டி கைதட்டி. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவர் ஆவியானவரே, மன்னான எங்களுக்குள் வாழ்கிறவரே, ஹல்லேலூயா, நீர் அழைத்த அந்த அழைப்புக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா பங்குள்ளவர்களாய் நாங்கள் நிற்பதற்கு எங்களை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் வேறு பிரித்தெடுத்தவரே, வேறு பிரித்தெடுத்தவரே, எங்களை சிறைப்படுத்த நினைக்கிற, எங்களை ஹல்லேலூயா வேதனைப்படுத்த நினைக்கிற எல்லா இருளான காரியங்கள் விலகி போகட்டப்பா. எல்லா அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா
எல்லா கனியற்ற கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறோம். தேவ ஆவியின் வெள்ளத்தை தாரோ, தேவ ஆவியின் ஹalleluya வெள்ளத்தை தாரோ. தேவ ஆவியினால் எங்களை ஒரு விசையாய் அனல் மூட்டும். தேவ ஆவியினால் எங்களை நிரப்ப எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிற ஆவியானவரே, எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவரே, எங்களுக்குள்ளே பலத்த செய்கையை ஹalleluya வெளிப்படுத்த விரும்புகிற ஆவியானவரே, ஓ உம்முடைய உன்னத ஆவியினாலே நிரப்புவீராக. உன்னத அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஹalleluya ராஜரீக அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஹalleluya பாவத்தை மேற்கொள்ள, சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ள, உலகத்தின் மேலே ஜெயம் எடுக்க, ஹalleluya எல்லா கிரியைகளுக்கு மேல அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க. அந்த அதிகாரத்தை பெற்ற கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாய் நாங்கள் தேவ ஆவியினாலே நிரம்புகிறோம். அந்த அபிஷேகத்தை நாங்கள் அனல் மூட்டி எழுப்புகிறோம். இயேசு என்னும் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசு என்னும் பரிசுத்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உம்முடைய மகிமை அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, உம்முடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, உம்முடைய அபிஷேகம் வைக்கப்படுவதாக, ஓ ஏவப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. நல்ல கையை தட்டி பேசுங்க, வாயை திறந்து ஹalleluya 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 வாயை திறந்து பேசுங்க. ஹalleluya ஹalleluya. உங்க சிந்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள ஹalleluya இருக்கக்கூடாது. அது ஆவியானவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறணும். அந்த பலிபீடத்தை அன்னைக்கு நேரா ஹalleluya திருப்பப்பட்டு விட வேண்டும். ஒரு பரிசுத்தம் வெளிப்படுகிறது, ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. கண்ணை மூடுங்க. ஹalleluya ஹalleluya. என்னமோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்க புதிதா வந்திருந்தா நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்கு இரக்கம் பண்ணுங்கப்பா, இயேசுவே எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறப்பான்னு சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. அவர் நல்லவர், அவருடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எனக்கு ஹalleluya கர்த்தர் ஹalleluya கொடுத்திருக்கிற அந்த ஹalleluya பொறுப்புல ஆண்டவரே நான் சந்தோஷமாய் ஓடுவதற்கு, அந்த வேலையை செய்வதற்கு ஹalleluya என் கரங்களை திடப்படுத்திக் கொள்ளுகிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் இருதயங்களை பக்குவப்படுத்துவீராக. வாய்களை திறந்து வாய்களை திறந்து ஹalleluya அந்த அபிஷேகத்தை ஹalleluya எங்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக உதறுகிற தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஆராதிக்க அபிஷேகிக்கிறார். ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? அவருடைய ராஜ்யம் ஹalleluya அந்த புச்சக்கரத்தில் உள்ள எல்லா மக்களிடத்திலேயும் வெளிப்பட வேண்டும். அவருடைய அன்பு வெளிப்பட வேண்டும். ஹalleluya. அவர்தான் பரிகாரி. வாய்களை திறந்து அவர்தான் பாவ மன்னிப்பை தருகிற தெய்வம். அவரை போல வேறு தெய்வம் ஒருவரும் இல்லை. இன்னும் எத்தனையோ ஜனம் இதை அறியாம இருக்குது. ஆண்டவருடைய கிருபை நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. நமக்கு வேண்டிய ஆலோசனையை தந்து நடத்துவதற்கு நம்மை அவருடைய ஆலயத்தில் அழைத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நாம தான் ஜாக்கிரதைப்படணும். நாம தான் அவருடைய கிருபையை பெற்று ஹalleluya அவருக்கு நன்றி உள்ளவர்களா நிற்கணும். ஹalleluya ஹalleluya. ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக மேலே உயர்த்தி என்னை நீங்க ஹalleluya ஹalleluya வைத்திருக்கிற அந்த இடத்துல என்னை ஆராதிக்க பிரித்தெடுத்த அந்த ஜனத்துக்கு மத்தியில ஹalleluya நன்றி உள்ளவளாய் நன்றி உள்ளவனாய் பக்தி உள்ளவனாய் பக்தி உள்ளவளாய்
கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய், கர்த்தருக்கு பயப்படுகிறவளாய் என் இலக்கை நோக்கி ஓடுவதற்கு ஹல்லேலூயா இருக்கிற எல்லா தடைகளும் உம்முடைய சமூகத்தில் இந்த வேளையில் உடைக்கப்படுவதாக. நான் நிரப்பப்படக்கூடாதபடி, நான் அனல் மூண்டு எழும்பக்கூடாதபடி எதிரடியாய் கிரியை செய்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. அந்த கிருபையின் தேவனுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். கை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். பரம அழைப்பின் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுங்க, ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். அநேகர் சொல்லலாம், நீ எவ்வளவுதான் ஓடினாலும் என்ன உன் வாழ்க்கையில நீ கண்டுட்டேன்னு. நீ ஓடுற ஓட்டத்தை பார்த்து பரியாசம் பண்ணலாம். சிலருடைய ஓட்டங்கள் தடுமாறக்கூடிய ஓட்டங்களாய் பல வார்த்தைகளை கேட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானித்து கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா பாடுவாயா? உன்னுடைய பரிசுத்த கரத்தை அவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுவாயா? எல்லக்க நோக்கி நான் ஓடுவேன். என்னை அழைத்த அந்த அழைப்புல ஹல்லேலூயா என் தேவனுக்காக எதையாகிலும் செய்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். கைதட்டி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். கைதட்டி பாருங்க எல்லாரும் சத்தமா கைதட்டி பாடணும். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் இயேசுவுக்கா ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். நல்ல கைதட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. என் ஓட்டம் ஜெயமாக முடியும். ஹல்லேலூயா. என் ஓட்டம் ஆண்டவர் எனக்கு நியமித்து கொடுத்திருக்கிற அந்த பாதையிலே ஓடுகிற ஓட்டமாயிருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஓட்டத்தை நான் வெற்றியோடு முடிப்பேன். எனக்காக ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த லக்கை நோக்கி நான் ஓடுவேன், அந்த லக்கை நோக்கி நான் ஓடுவேன். என் ஓட்டத்திலே சோர்வு இருப்பதில்லை. என் ஓட்டத்திலே ஒரு தடுமாற்றம் வரப்போவது இல்லை. என் ஓட்டத்திலே ஒரு வேதனை இருக்க போவது இல்லை. அதெல்லாவற்றை கர்த்தர் உடைக்கிறார். அந்த தடைகளை கர்த்தர் சீக்கிரமாய் நீக்கி போட போகிறார். வாயை திறந்து நீ ஆராதிக்கிறதில்ல, நீ செபிக்கிறதில்ல, நீ வைராக்கியப்படுகிறதில்ல, நீ கையை தட்டி கண்களை மூடி ஒருமனப்பட்டு அவரை உயர்த்துகிறதில்ல. நீ விடுவிக்கப்படுவது இந்த நாளிலே நிச்சயம். நீ விடுவிக்கப்படுவது இந்த நாளிலே நிச்சயம். நீ தேவ ஆவியினாலே நிரப்பப்படுவது நிச்சயம். நீ தேவ ஆவியினாலே நிரப்பப்படுவது சத்தியம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில்
இப்போ 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 என் பிள்ளைகள் சந்தோஷமாய் ஓடுவதற்கு எதிரடையாய் கிரியை செய்கிற எல்லா கிரியைகள் இப்போ முறிந்து விழுவதாக, இப்போ முறிந்து விழுவதாக, இப்போ முறிந்து விழுவதாக. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுவீரே. சொல்லுங்க சொல்லுங்க. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுவீரே. இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியோடு நான் ஓடுகிறேன். கைதட்டி கைதட்டி. இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் அப்பா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காக ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான். ஷாந்தார மௌதி அந்தர ஓடுகிறேன். ஹalleluya. இனி நீ சந்தோஷமாய் ஓடுவாய். உன் ஓட்டம் ஹalleluya ஒரு நல்ல செய்தியை கொண்டு போகிற ஓட்டமாய் மாற போகிறது. உன் முடிவு நல்ல ஒரு முடிவாய் இருக்க போகிறது. இதுவரை நீ காத்திருந்ததற்கு நல்ல ஒரு முடிவை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு தருகிறார். இப்போ உனக்கு தருகிறார். பெற்றுக்கொள் கையை தட்டி, பெற்றுக்கொள் கையை தட்டி. நீ உபத்திரவப்பட்டதற்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குவாராக. நீ சோதிக்கப்பட்டதற்கு ஒரு நல்ல பலனை கர்த்தர் இப்பொழுதே உனக்கு கட்டவிழ்ப்பாராக. எல்லா தடைப்பட்டவைகள் கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசு என்ற நாமத்தில். இப்பொழுதே நாங்கள் அவைகளை ரிசீவ் பண்ணி கொள்ளுகிறோம். இப்பொழுதே நான் அவைகளை ரிசீவ் பண்ணி கொள்ளுகிறேன். என் விடுதலையை ரிசீவ் பண்ணி கொள்ளுகிறேன். என் சுகத்தை நான் ரிசீவ் பண்ணி கொள்ளுகிறேன். என் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நான் ரிசீவ் பண்ணுகிறேன், ரிசீவ் பண்ணுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். சத்தமா சொல்லுங்க. எத்தனை தான் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை. எத்தனை தான். கைதட்டி சத்தமா சத்தமா. எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். சொல்லுங்க. ரக்கர மௌசதர மந்தர பூர மௌதி அந்தர ரக்கல மௌதிர மந்தர பௌதிர மந்தர கலபல மந்தரமா சக்கதூர மௌதி அந்தர பாட காதுர மனமந்தர பௌதிர மனகால மௌதி அந்தர. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஓடுகிறேன். ஆமாப்பா, என்ன வந்தாலும் ஓடுவேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்
ஓடுகிறேன், கைதட்டி ஓடுகிறேன், இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். சொல்லுங்க, கைதட்டி சொல்லுங்க, ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். ஆவியானவரே, ஆவியானவரே, ஓடட்டும் ஓடட்டும் ஓடட்டும், பழுதடைந்து நின்று கொண்டிருக்கிற எல்லாம் ஓடட்டும். ஓ ஓடட்டும், வேகம் அதிகரிக்கட்டும், வேதம் ஹல்லேலூயா பேசட்டும், வேகம் அதிகரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். காரபா சங்கலபா தலபா. விடாதீங்க, விடாதீங்க, நல்ல கையை தட்டி நான் ஓடுவேன், நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன், நான் துதிப்பேன். என்னை முடக்க நினைக்கிற எந்த சக்திகளும் என்னை மேற்கொள்ள அதிகாரம் கிடையாது. என்னை சோர்வடைய பண்ண நினைக்கிற எந்த அந்தகாரங்களுக்கும் இயேசு என்ன நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே இப்பொழுதே எல்லா நுகங்களும் முறிக்கப்பட்டு, எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு, என் ஓட்டம் ஜெயமாய் முடிய, என் ஓட்டம் ஜெயமாய் ஓட, சந்தோஷமாய் இருக்க ஆண்டவர் தயவு பாராட்டுவீராக, ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக, ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக, ஆண்டவர் தயவு பண்ணுவீராக. இப்பொழுதே ஒரு விடுதலை இறங்கி வருவதாக, இப்பொழுதே ஒரு மையமை ஆட்கொள்ளுவதாக. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடுகிறேன், ஓடுகிறேன். சத்தமா ஓடுகிறேன், நான் இயேசுவுக்கா ஓடுகிறேன். முழங்கால் படிடுவோமா? ஓட்டத்தை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் உன்னை அதற்கென்றே அழைத்திருக்கிறார், அதற்கென்றே வேறு பிரித்தெடுத்திருக்கிறார். பொருளாதாரமோ, வியாதியோ, போராட்டமோ, பிரச்சனைகளோ, தரித்திரமோ உன் ஓட்டத்தை தடை செய்வதில்லை. கண்ணமூடி, கண்ணமூடி, கண்ணமூடி. கண்ணமூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஓட வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீ உன் ஓட்டத்தினுடைய முடிவை எதிலே முடிக்கப் போகிறாய்?  , 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
Glory. ஆண்டவரை நோக்கி பார்த்து வறுமையாக்கி எனக்காக பலியானீங்கப்பா. என் பாவத்தெல்லாம் நீங்க சுமந்தீங்க. உங்க பரிசுத்த ரத்தத்தை எனக்காக நீங்க தந்தீங்க ஆண்டவரே. தெய்வமே, ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு உம்மை தேடுவதற்கு நான் நன்றி உள்ளவனாய் முடிவு வரையும் நிலை நிற்பதற்கு உம் பாதத்தை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. உம் சமூகத்திலே நான் அகமகிழ்கிறேன் ஐயா. வல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவாரே நன்மை செய்தவரே நன்றி ஐயா. நல்லவாரே நன்மை செய்தவரே நன்றி ஐயா. வல்லவாரே நல்லவாரே ஆராதனை நல்லவாரே பரிசுத்தப்படுத்தும், எங்களை சீர்படுத்தும். நாங்கள் ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்புக்கு நேராக, பிரதிஷ்டைக்கு நேராக, பக்திக்கு நேராக, வைராக்கியத்திற்கு நேராக, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதற்கு நேராக எங்களை திருப்பும் ஆண்டவரே. ஒன்றிலும் நாங்கள் சிறைப்பட்டு போகாதபடி, சத்துரு எங்களை மேற்கொண்டேன் என்று சொல்லாதபடி, இந்த நாளிலே எல்லாவற்றுக்கும் மேல ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தார், உம்மை பிரியேனையா.
இயேசுநாதா ஆராதனை ஆராதனை நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. கரங்களை உயர்த்தி கடைசியா சொல்லுவோம், அடைக்கலமே எங்கள் அதிசயமே ஆராதனை ஆராதனை. கை உயர்த்தி சொல்லுங்க சத்தமா, அடைக்கலமே எங்கள் அதிசயமே ஆமாப்பா ஆராதனை உமக்கே மகிமை உமக்கே ஆராதனை. இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். உட்காரும். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையும் நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஸ்தோத்திரம். நாம் கேட்ட அந்த வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல்
வேறே அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. நமக்கு ஒரு அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திபாரத்தின் மேலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை என்ன செய்யப்பட வேணும்? கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமாம், வேற அஸ்திபாரங்கள் நாம் கட்டப்படுவதற்கு அது உகந்ததா இருக்காது. வேதத்துக்கு மாறாய் சொல்லப்படுகிற எந்த ஒரு அஸ்திபாரமும் அது உங்கள் வாழ்க்கையை துரிதமாய் கட்டி எழுப்பி கொண்டு போவது போல தெரியும். அது முடிவில் சுதந்திரம் பெற முடியாமல் போய்விடும். அதனால தான் இந்த அஸ்திபாரத்தின் மேலே ஒவ்வொருவர் எப்படி கட்டி எழுப்புகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு அக்கினியானது பரிசோதிக்கிறதா இருக்கிறது. அப்போ நம்ம கட்டுனது நிலைச்சா அதுக்குண்டான கூலியை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். நமக்கென்று கட்ட வேண்டுமானால் அதை நாம் வெகு சிறப்பாக கட்ட முடியும். ஆனால் நாம் புரிந்து கொள்ளணும், நாம் கட்டுகிற, அனுபவிக்கிற, சேர்த்து வைக்கிற எதுவும் நம்மோடு கூட பரலோகம் வந்து சேராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஆலயத்தின் மேலே பிரியப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்பி முன்மாதிரியாக சாட்சியாக அநேகரை அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்து அபிஷேகித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாம மேலானவைகளை நோக்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய நாம இந்த கீழானவைகளை தேடுகிற மனிதர்களைப் போல தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் சிந்தியாமல், ஸ்தோத்திரம், ஒரு ஆடம்பரமான பிரம்மாண்டமான நவீனமான இந்த உலகத்தில் பேசப்படுகிறது போல செய்யப்படுகிறது போல நம்முடைய வாழ்க்கையை வித்தியாசமாக நம்ம வேறு ஒரு அஸ்திபாரத்தின் மேலே ஆசைப்பட்டு கட்ட முயற்சிப்போமானால் இன்றைக்கு அவைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். காரணம், நம்ம கட்டுகிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சோதிக்கிறதான நாள் என்று ஒன்று இருக்கிறது. அதை நாம் ஒருவரும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம், இப்போ நம்ம கட்டுனது நிலைக்கணுமா? நம்ம கட்டுகிறது அக்கினி பரிசோதிக்கும் போது ஒன்றுமில்லாமல் போகணுமா? எதை விரும்புகிறீங்க? பேசுங்க. நீங்கள் கட்டுற உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புவீங்க. உங்கள் பிள்ளைகள் குடும்பங்களாய் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீங்க. இதற்கு மேலே நமக்கு ஒரு ஆவல் இருக்கும். ஆனால் நாம் தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஸ்தோத்திரம், அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? காரணம், நம்ம ஆலயம் என்பதை ஸ்தோத்திரம் அறியாம, நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறத புரியாம நாம பொண்ணை வச்சு கட்டலாமா? ஸ்தோத்திரம், வேற என்ன? வெள்ளியை வச்சு கட்டலாமா? விளையேறப்பட்ட கல்லுனால கட்டலாமா? ஸ்தோத்திரம், அதெல்லாம் என்ன சொல்றது, பேசப்படுவதற்கு
ஆச்சரியப்படுவதற்கு, எல்லாரும் அதை என்ன சொல்றது, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாரி இருக்கிறதுக்கு வேணா அது உதவும். தோத்துறோம். அந்த ராஜாக்கள் காலத்தில் கட்டின அந்த கல்லிலே கட்டின கோட்டைகள் எல்லாம் பாருங்க, இன்னைக்கு வரையும் அதை என்ன செய்ய முடியல, ஆமா, தகர்க்க முடியல. தோத்துறோம். விலையேற பெற்ற கல் இது. என்ன அந்த கல் நான் எங்க இருந்து கொண்டு வந்து கட்டுறேன் பாரு. பிரம்மாண்டமான காரியம். இதுதான் இன்னைக்கு நவீன உலகம் என்ன செய்யுது, மக்களுக்கு விதைத்து கொண்டு இருக்கிறது. அப்டேட் ஆகணுங்கிறாங்க. நம்ம எந்த அப்டேட்டும் ஆக வேணாம், நமக்கு போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரம் போதும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, விலையேற பெற்ற கல். முன்பு எப்படி அஸ்திபாரம் இடப்பட்டதோ, முன்பு எப்படி தேவனுடைய ஆலயம் மாளிகையாய் கட்டி எழுப்பப்பட்டதோ, முன்பு தேவனுக்கு பிரியமான பலிகளும் ஆராதனை முறைகளும் அவருடைய சத்தியங்களும் அவருடைய சத்திய பிரமாணங்களும் எப்படி ஜனங்களை நல்வழிப்படுத்தினதோ, அந்த அஸ்திபாரத்தை நோக்கி பார்த்து அந்த அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவுக்கு மேலே அவர் நமக்கு காண்பித்த அந்த முன்மாதிரியை பின்பற்றி அதை போல நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவோமானால் நாம் கட்டுகிறதற்குண்டான கூலியை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற கல்லினாலே கட்டுகிறார்கள், மரத்தினாலே கட்டுகிறார்கள். சுத்தமா அதுல வேற ஒன்றும் இருக்காது. சிமெண்ட் இருக்காது, தோத்துறோம், கல் இருக்காது, அதுல சுண்ணாம்பு ஒயிட் வாஷ்லாம் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? மூங்கிலே கட்டியிருப்பாங்க. தோத்துறோம். ஆனால் இன்னைக்கு மனுஷனை இன்னொரு மனுஷன் அவன் வீட்டை வச்சு என்ன செய்கிறாங்க, மதிப்பு போடுறாங்க. அதுக்காக என்ன செய்கிறாங்க, நான் ஹவுசிங் லோன் வாங்கி நான் என்ன செய்திடணும், நான் விரும்புகிறபடி நல்ல ஒரு வீட்டை கட்டிடணும். ஆண்டவர் நமக்கு குடியிருக்கிறதுக்கு உண்டான ஸ்தோத்திரம் வீட்டை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். நம் குடியிருப்பதற்குண்டான எல்லைகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தீர்மானித்து வைத்திருக்கிறார். இப்போ ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்புகிறதுல சிந்தை உடையவர்களாக இருக்கணும். காரணம், ஹல்லேலூயா, நாளானது சமீபமாக இருக்கிறது. அந்த நாளானது ஸ்தோத்திரம் இப்பொழுதே அது என்ன செய்ய தொடங்கிவிட்டது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தன்னுடைய வேலையை செய்ய தொடங்கிவிட்டது. ஹல்லேலூயா. நாம் ஜாக்கிரதைப்படுவோம், நாம் ஜாக்கிரதைப்படுவோம். நாம் எப்படிப்பட்ட ஹல்லேலூயா காரியத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறோம் என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அதுல போட்டிருக்கு, புல்லுனால வைக்கோல்களினால தங்களுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரா வீட்டை கட்டுகிறார்கள். தங்களுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விருப்பப்படி அந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நாம் நஷ்டம் அடையாதபடிக்கு அக்னியானது ஹல்லேலூயா நம்மை சோதிக்க வரும்போது அதற்கு தப்பி நாம் கட்டினது நிலைத்திருக்க அதனுடைய கூலியை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக, கிருபை பாராட்டுவாராக. சத்தமா ஒரு ஆமேன் 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 என்று சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா நாம சத்தியத்தை கேட்டும் எச்சரிப்பு அடையாம நம்முடைய வாழ்க்கையை நம்ம கெட்டுவதற்கு பதிலாக நம்ம ஸ்தோத்திரம் வாழ்க்கையை கெடுத்து போடுவோமானால், ஆண்டவருடைய சத்திய வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையை கட்ட தவறி போவோமானால், அதே அதிகாரத்தில் தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனே அவனை கெடுத்து போடுவாராம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் உங்கள் ஆலயத்தை கெடுக்கிறீங்களா, உங்கள் ஆலயத்தை ஆண்டவர் வாசம் பண்ணுகிற உலாவுகிற பிரியப்படுகிறதாய் கட்டி எழுப்புகிறீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வெறுமனே நான் ஜெபிக்கிறதும் ஆலயத்துக்கு நான் போகிறதும்
நான் வேதத்தை படிக்கிறது மாத்திரம் என் வாழ்க்கை நல்ல விதத்தில் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்ம ஜாக்கிரதைப்பட முடியாதபடிக்கு நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, நியாய தீர்ப்புக்கு நேராக நிறுத்திவிடக்கூடாது, தண்டனைக்கு நேராக நிறுத்திவிடக்கூடாது, தேவனுடைய கோபாக்கினைக்கு நேராக நிறுத்திவிடக்கூடாது. ஜாக்கிரதைப்படுவோம். ஹல்லேலூயா. நாம் ஹல்லேலூயா கட்ட போகிற இல்லை கட்டி கொண்டிருக்கிற இந்த ஹல்லேலூயா ஆலயமாகிய ஹல்லேலூயா உங்களுடைய சரீரத்தை இன்றைக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா அதில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வாசம் பண்ணுகிறவராய், ஆண்டவர் அந்த ஆலயத்தை பிரியப்படுகிறவராய், அந்த ஆலயத்தில் ஹல்லேலூயா தங்கி இருக்கிறவராய், ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுக்கு ஹல்லேலூயா பிரியமான நல்ல ஒரு ஆலயத்தை கட்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சத்தமா என்று சொல்லுங்க பாப்போம். நீங்க 1 பேதுருவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். தோத்துறோம் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையும் நாம் வாசிக்க கேட்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் வாசிங்க அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அல்லேலூயா என்று சொல்லுங்க பாப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய திருநாமத்தை நம்ம உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம் நல்ல அருமையா இந்த இடத்துல ஸ்தோத்திரம் நமக்கு பக்தன் எழுதி கொடுத்திருக்கிறார். என்ன? அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொண்ணு அக்னியினாலே சோதிக்கப்படுவது போல அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசமும் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். அப்போ நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும். ஸ்தோத்திர ஆண்டவருடைய அந்த ஸ்தோத்திர வருகையின் நாளிலே ஸ்தோத்திர ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டு ஸ்தோத்திர நான் பரலோகத்திலே சேர்க்கப்படக்கூடிய அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நான் கட்டி கொண்டிருக்கிற இந்த அஸ்திபாரத்தின் மேலே இயேசு கிறிஸ்துவின் மேலே அவருடைய வசனம் எனக்கு காண்பிக்கிறபடி சொல்லி கொடுக்கிறபடி நான் என் வாழ்க்கையை கட்டுவதற்கு நான் ஜாக்கிரதைப்படுவேன். காரணம், உலகம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ ஸ்தோத்திரம் விரும்புகிற காரியத்தை உனக்கு காண்பித்து அதை கொடுப்பதற்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உன் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த அது ஆயத்தமாக இருக்கிறது. இப்போ நாம தான் தீர்மானிக்கணும். என்ன? நான் ஒரு பொண்ணினால் ஒரு பெரிய வீட்டை கட்டி எழுப்புகிறதெல்லாம் காட்டிலும் ஹல்லேலூயா என் விசுவாசத்தில் நான் கட்டி எழுப்பப்படுவதை தான் என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்கம்மா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க.
ஆமா, இப்ப அதை தான் பக்தன் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம், ஹalleluya. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்ம கட்டுகிறதற்குண்டான அந்த பலன் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறதான வாடாத ஜீவ கிரீடம், நித்தியமான பரலோகம். ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, இப்ப அது நம்ம கேட்கும் போது சந்தோஷமா இருக்குது. நம்ம அதை இன்னும் பார்க்கல. தோத்துறோம். எத்தனை பேர் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? தோத்துறோம். யாருக்கும் இந்த தேகத்தை விட்டு போறதுக்கு மனம் இல்லை போலக்கு இல்லை. தோத்துறோம். அது நமக்கு சந்தோஷமான ஒரு நல்ல இடம். பரலோகம் நாம் குடியிருப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம். ஆண்டவரோடு யுகமாய் இருந்து அவரை ஆராதிக்கிறதற்காக அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடம், ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற கூடாரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அதை தான் 6வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இப்ப இந்த சோதனை நாளிலே நாம் துக்கப்பட்டு சோர்ந்து நாம் விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படுவதற்கு பதிலாக வேறே ஏதாகிலும் நமக்கு ஸ்தோத்திரம் அது கவர்ச்சிகரமாக இருக்கவும் இல்லாட்டினா அது நமக்கு ஒரு பெரிய துரிதமான ஒரு என்ன சொல்றது ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி நமக்கு ஸ்தோத்திரம் நேராக வரக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். அவைகளுக்கு நாம் விலகி இருப்போம். காரணம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரம் நமக்கு வேண்டாம். பொன்னினால் கட்டி எழுப்பப்படுகிறது, ஹல்லேலூயா. வெள்ளியினால் கட்டி எழுப்பப்படுகிறது, மரத்தினால் கட்டி எழுப்பப்படுகிறது, விலையேறப்பட்ட கல்லினால் கட்டி எழுப்பப்படுகிறது, வைக்கோலினால் கட்டி எழுப்பப்படுகிறதற்கெல்லாம் வேதத்தில் கர்த்தர் சில அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, பொண்ணு எதை குறிக்கிறது என்று சொன்னால் விசுவாசத்தை குறிக்கிறது. நம் விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா என்று சொல்லுங்கம்மா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்க. இந்த விசுவாசத்திற்கு பலனாக கர்த்தர் ஆத்தும ரட்சிப்பை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த ஆத்தும ரட்சிப்பை நீங்களும் நானும் ஹல்லேலூயா அது எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இதை நாம் இழந்து போவோம் என்று சொன்னால், இதை நாம் அற்பமாய் எண்ணுவோம் என்று சொன்னால், அதனுடைய ஹல்லேலூயா மகத்துவத்தை ஹல்லேலூயா ஒரு நாள் விளங்க பண்ணும். அதிலே நாம் புரிந்து கொள்ளுவோம். அதிலே நாம் நஷ்டப்படாதபடிக்கு, அதிலே ஹல்லேலூயா நாம் அவிந்து போகாதபடிக்கு நம்முடைய நம்பிக்கையாம் அந்த இயேசு வெளிப்படுகிற நாளிலே அவர் கொடுக்கிறதான அந்த நித்தியமான அந்த இடத்தை பெறுவதற்கு விசுவாசத்தை நாம் உறுதியாய் பிடித்து நிற்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். இந்த 3ஆம் அதிகாரம், 1 பேதுருடைய 3ஆம் அதிகாரம், நான் துரிதமாய் சமயம் இல்லாததினால நான் சொல்லுகிறேன். வாசிங்க 3வது வசனத்திலிருந்து. அது சொல்லுது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து, பொன்னாபரணங்களை அணிந்து, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள. பாருங்க, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிருக்காது. அதான் நம்ம ஆராதனை முடித்து கேட்டோம். நம்மள என்ன வேண்டியதற்கு மிஞ்சி நாம் என்ன வேண்டாம். புறம்பான அலங்கரிப்பை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை. எல்லா உலக நாடுகளில் இருக்கிற அந்த ஃப்ளைட்டு எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தோத்துறோம். இன்னைக்கு கால அவகாசம் கொடுத்து ஒரு நாள் அந்த எக்ஸாமுக்கு என்ன சொல்கிறாங்க, டேட் கொடுத்துருக்குறாங்க. அப்போது நெட்வொர்க்கில் அந்த எரர் எரரை கிளியர் பண்ணலைன்னா சர்வர் சரியாக ஒழுங்காக ஒர்க் ஆகாது.
கடைசி டேட்டில் நம்ம பதிந்து கொள்ளலான்னு நினச்சவங்க நேற்றுக்கு எல்லாம் அலமோதுறாங்க. நானே ஒரு டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் போடணும், முதல் நாள் பார்க்குற அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்டு ஓப்பன் ஆகுது. திடீர்னு காலையில் பார்த்தா மின்பொருள் நிறுவனத்தில் பெரிய கோளாறு ஏற்பட்டு இருக்கிறதுங்கிறான், ஸ்லாட்டை லாக் ஆயிடுச்சு. இன்னைக்கு டெபாசிட் பண்ணணும், இன்னைக்கு ஒரு வீடு கிரயம் பண்ணணும், அத்தனை லட்சத்தை அந்த இன்னொரு இடத்துக்காரனுக்கு கொடுக்கணும். எதுவுமே பண்ண முடியல, உலகமே ஸ்தம்பித்து போய்விட்டது. பொண்ணை வச்சு கட்டிடலாம், பணத்தை வச்சு கட்டிடலாம். தோத்துறோம். நாம போடுகிற திட்டத்தின்படி நாம் கட்டிவிடலாம் என்று நினைக்கிற எதுவும் ஹல்லேலூயா நமக்கு அந்த ஆத்தும ரட்சிப்பை கொண்டு வராது. காரணம், நம்முடைய அஸ்திபாரம் இயேசுவின் மேலே இல்லாமல் போனால், வேறே ஏதாயிலும் ஒரு காரியத்தின் மேலே நம்முடைய நம்பிக்கை கடந்து போகுமானால் அதுல பலனை பார்க்க முடியாது. ஏன் அந்த காரியங்கள் எனக்கு தடைப்படுகிறது? உடனே ஆண்டவரிடத்தில் உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே, இந்த காரியங்கள் தடைப்படுவதனுடைய காரணம் என்ன? நான் ஹல்லேலூயா போடுகிற, நான் செய்கிற இந்த காரியங்கள் உமக்கு மேலே கட்டப்படுகிறதா, இல்லாவிட்டால் வேறே காரியத்திற்கு நீராக என்னுடைய கவனம் திருப்பப்பட்டிருக்கிறதா? நான் சோர்ந்து போகிற வேளையிலே பிசாசு என்னை பாவத்தில் விழத்தள்ளுவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களை எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பா. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் தளர்ந்து போகாமல் இருப்பதற்கு உன் வாழ்க்கையில ஜெபம் அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பாவிட்டால், ஹல்லேலூயா, இப்படிப்பட்டதான பாடுகள், இப்படிப்பட்டதான உபத்திரவங்கள், அவமானங்கள் வரும்போது உன் வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்பதை விளங்க பண்ணிவிடும். ஜாக்கிரதையா இருப்போம், மனம் திரும்புவோம். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே, துக்கப்படுகிறதினாலே நாம் நம்முடைய தரிசனத்தை, நாம் நம்முடைய வேலையை அசதியாய் செய்வோமானால் சபிக்கப்பட்டு போய்விடுவோம். ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போக கூடாது, நம்முடைய பலன் குறுகி போய்விடும். ஆபத்து நேரத்தில் அஸ்திபாரமாகிய இயேசுவை நோக்கி பார்ப்போம். உன் வாழ்க்கை கட்டப்படுவது நிச்சயம், உன் குடும்பம் கட்டி எழுப்பப்படுவது சத்தியம். காரணம், அவர் தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். அல்லேலூயா என்று சத்தமா சொல்லுங்க பாப்போம். மரணம் அவரை கட்டிவிடலாம் என்று நினைத்தது. பிசாசு அவருடைய வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியும் என்று எண்ணினார். மாறாய் அஸ்திபாரம் பரத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த அஸ்திபாரமாகிய இயேசு மூன்றாவது நாளிலே மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். இந்த அஸ்திபாரத்தின் மேலே உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். இந்த அஸ்திபாரத்தை நீங்கள் விரும்ப வேண்டும். எந்த அஸ்திபாரம்? 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, தீமை செய்து பாண்டு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். எத்தனை பேர் இதை நாம விரும்புவோம்? நான் நன்மை செய்யறேன், ஆனா நான் பாடு அனுபவிக்கிறேன். பாடு யார் அனுபவிக்கணும்? தீமை செய்கிறவன் அனுபவிக்கணும். மோசே எதை தெரிந்து கொள்ளுகிறார்? நன்மையானதை தெரிந்து கொள்ளவில்லை. தேவ ஜனத்தோடு பாடுபடுவதை அவர் தெரிந்து கொண்டான். அந்த ஜனம் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தெரிந்தெடுத்தது
ஹalleluya, தீமைக்கு பதிலாக ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya, நன்மை செய்கிறதும் நன்மைக்கு பதிலாக ஸ்தோத்திரம் தீமையை அனுபவிக்கிறதுமான உன்னுடைய வாழ்க்கை மோசேனுடைய வாழ்க்கையை போல இருக்குமானால் ஹalleluya, அவர் நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறார். காரணம் ஆண்டவர் ஹalleluya அப்படிப்பட்ட பாதையில் அவரை நடத்தினார். அதற்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தார். அவரை அத்தனை லட்ச ஜனங்களையும் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, எகிப்திலிருந்து, உளையான சேற்றிலிருந்து மீட்டெடுக்கிற இரட்சகனாக, தலைவனாக கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார். யாருக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கும்? உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தினுடைய மதிப்பு என்னவென்று தெரிகிறதா? நீ அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படுவதை விட்டு பாவமான வழியிலே உன் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு உனக்கு கடைசி எச்சரிப்பு. இன்றைக்கு நீ மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் உன் விளக்கு தண்டை அகற்றி போடுவாராக. இன்னைக்கு நூதன உபதேசங்கள். ஐயா, இன்னைக்கு ஜாக்கிரதைப்படு. நிதானித்து ஆராய்ந்து பார். அவருடைய காலகட்டத்திலோ, முற்பிதாக்களுடைய காலகட்டத்திலோ இப்படிப்பட்ட உபதேசங்கள் நூதனமாய் வெளிப்படவில்லை. காரணம், மனுஷகுமாரன் வெளிப்படும் போது இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. எப்படிப்பட்ட உபதேசம்? வேத வசனத்தின் மூலமாகவே உபதேசத்தை மாற்ற பார்க்கிற கூட்டம். இந்த சிறியரில் நீங்கள் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் மிகுதியான பலன். இப்ப மிகுதியான பலன் ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டார், ஒரு பிரபலியமான தேவ மனுஷன் சொல்லிட்டார். உனக்கு சபை என்ன சொல்லுது? சபையில என்ன நீ கேள்விப்படுற? உன்னை நடத்தும்படி தெரிந்து கொண்ட தேவ ஊழியன் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? நீ எப்படிப்பட்ட விதத்தில் உன் அஸ்திபாரத்தை கட்டி கொண்டிருக்கிறாய்? நான் தவறு என்று சொல்லவில்லை. நான் தேவனுடைய கூடாரத்தில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல ஆண்டவர் எனக்கு விதிக்கிற அந்த சட்ட திட்டங்களில் உண்மையா இருக்கிறேனா யோசித்து பாருங்க. அதுல காட்டுகிற ஆர்வம் குறைவா இருக்குது. நீங்க ஜெபத்துக்கு காட்டுகிற ஆர்வம் குறைவா இருக்குது. ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாடி தோட்டத்துல ஹalleluya பார்வைக்கும் புசிப்புக்கும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை போல இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உலகத்தை காட்டி உலகத்தில் உள்ள காரியங்களை நம்முடைய செவிகளிலே கேட்க பண்ணி நாம் போடப்பட்ட அஸ்திபாரமாகிய அந்த அஸ்திபாரத்தை விட்டு பலனுக்காக ஆசீர்வாதத்திற்காக வேறே அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். மறந்து போகாதீங்க. அக்கினியானது பரிசோதிக்கும் போது நீங்க கட்டினது பொண்ணுன்னு சொன்னாலும் அது அவிந்து போகாம இருக்கணும். புறம்பான அலங்காரம் நமக்கு அலங்கரிப்பாக வேண்டாம். உற்சாகமாய் கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியத்துல உற்சாகமாய் எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். நீங்க உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா வாசிங்க பாப்போம். கண்ட இடமெல்லாம்
உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கண்ட இடங்கள் எல்லாம் உன் சர்வாங்க உபாகமம் 12, 13, 14 போடுங்க. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கண்ட இடத்துல எல்லாம் நம்ம சர்வாங்க தகன பலியை இடக்கூடாது. வாசிங்க. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. ஏன்னா நியாய தீர்ப்ப கர்த்தர் சபையில தான் துவக்குவா. சபையில கேள்வியானதின்படிதான் தண்டனையை கொடுப்பான். சபையில இருந்து தான் உன் வாழ்க்கை கட்டப்படுவதற்கு வேண்டிய வார்த்தையை கொடுப்பார். இந்த ஆண்டவர் பொன்னோ வெள்ளியோ தருகிற தேவன் அல்ல. அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குகிறவர். அவர் தன்னுடைய வார்த்தையினாலே உன் காயங்களை கட்டுகிறவர். அவர் தன்னுடைய வார்த்தையினாலே தான் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை விளங்க பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா என்று சொல்லுங்க அம்மா. சத்தமா ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற இடம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசுவுக்கு மேல கட்டப்படணும். ஆசீர்வாதம் 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 உங்களை சொல்லிட்டு போகிறது ஸ்தோத்திரம் கஷ்டமான காரியம் இல்லை. பாடு என்று ஒன்று இருக்கிறது, சோதனை என்று ஒன்று இருக்கிறது. நம்ம படுற பிரயாசத்துக்கு உண்டான பலன் என்று ஒன்று இருக்கிறது. இது எப்ப தருவாரு? அதுவரை என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதுக்கு நானும் ஒண்ணு செய்ய முடியாது. பொறுத்திருக்க வேண்டிய காலகட்டங்கள் நாம் காத்திருக்க தான் வேண்டும். இதே அதிகார பேதுருவிலே தான் சொல்றாரு, ஏற்ற காலத்திலே நான் உங்களை உயர்த்தும்படி என்னுடைய பலத்த கரத்திற்குள் நீங்கள் என்ன செய்யுங்க? அடங்கி இருங்க. ஆண்டவர் தருகிறது அது கொஞ்சம் பொறுமையானாலும் அது நல்ல ஒரு காரியமா இருக்கும். ஆனா துரிதமாய் கிடைக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமோ அது முடிவு பெறவே முடியாது, முடிவு பெறாது. இன்னைக்கு நீங்க எதற்கு மேல கட்ட போறீங்க? பொண்ணை வச்சு கட்ட போறீங்களா? இயேசுவுக்கு மேல உங்க நம்பிக்கையில விசுவாசத்துல உங்க வாழ்க்கையை கட்ட போறீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். இந்த ஒரு காரியத்தை தான் சொல்ல முடியும். இதே அதிகாரத்தில் நீங்க வாசிங்க. தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்க களி கூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம பங்காளியை பார்த்தா தான் நமக்கு சந்தோஷம் வருது. கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆகணும். ஆண்டவர் நம்ம எதற்கு அழைச்சிருக்கிறாரு? இந்த பேதுரு 3 காரியத்தை சொல்றார். நான் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு சமயம் இன்னொரு முறை கிடைக்கும் போது மற்ற காரியங்களை நம்ம பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். இப்ப உங்க நடக்கையில பரிசுத்தம் இருக்குதா? ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு?
உனக்கு ஒரு 3 மாடி பங்களா தருவேன், ஆடி காரு தருவேன், 10 ஏக்கர் நிலம் கொடுப்பேன், அப்படியே சொன்னாரு. ராஜ்யத்தின் மகிமை தரன்னா என்ன செய்வோன்னு தெரியல. ஒரு மகிமை உலகத்துல பெருசா இருக்குது. அதுல ஸ்தோத்திரம், களி கூற விரும்பாத மனுஷன் ஒருத்தனும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு அதை விரும்பவில்லை. நமக்காக சிலுவையிலே பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். காரணம், என் ஜனம் மீட்கப்பட வேண்டும். என் ஜனம் ஸ்தோத்திரம் சாபமான அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். என் ரத்தத்தை சிந்துறேன். அந்த மரண கட்டுகளை, சத்துருடைய கிரிகளை தகர்த்தெறிய கர்த்தர் நமக்காக உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார். அல்லேலூயா என்று சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் முதலாவது நமக்கு பரிசுத்தமாயிருக்கும்படி ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அந்த பரிசுத்தத்தை இழந்து போய் நிற்கிறோம். அருவருக்கப்படத்தக்கவர்களாய் கிடந்தோம், நிர்வாணிகளாய் கிடந்தோம். இந்த மேன்மையும் மகிமையும் அவர் நமக்கு உடுத்தின அந்த வஸ்திரத்தினாலே, ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே நமக்கு ஒரு அலங்காரம் கிடைத்திருக்கிறது, நமக்கு ஒரு மகிமை கிடைத்திருக்கிறது, நமக்கு ஒரு வாழ்வு கிடைத்திருக்கிறது, நமக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறந்து போக வேண்டாம். வேறே அஸ்திபாரத்தின் மேலே உன் கவனம் திருப்பப்படாதிருப்பதாக. உனக்கு வேண்டியதை ஆண்டவர் தருவாரு. உனக்கு வேண்டியது கிடைக்கிறதற்கு உன்னை நீ சரி செய்ய வேண்டிய காரியத்தை சரி செய். துரிதமாய் ஆண்டவர் உனக்கு செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்கிறதை நீ பார்க்க முடியும். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பரிசுத்தத்துக்காக அழைச்சிருக்கிறேன், பாவத்தில் இருக்கிறதுக்கு அல்ல. பாவத்தை செல்லுல பார்க்கறதுக்கு அல்ல. சிலர்லாம் பேசுனா 2 அர்த்தத்துல பேசுறாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு தண்டனை இருக்குது. வாயை திறந்தாலே கிண்டலு, வாயை திறந்தாலே மற்றவங்களை பத்தி பேசுற குறை. அவன் சரியில்லை, அவன் பொண்டாட்டி சரியில்லை, அவன் பிள்ளை சரியில்லை, நீ ஒரு நாள் விழுந்து போயிருவ. ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்தை விரும்பி பரிசுத்தராயிருக்கிறவர். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல உன் வாழ்க்கை கரைபட்டு போய்விடக் கூடாது என்று சொல்லி அவர் இரத்தத்தினாலே உன் பாவங்களற உன்னை கழுவி மன்னித்து உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம் உனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு, உன் ஆலயமாகிய உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பதற்கு அவர் ஹல்லேலூயா விருப்பம் உடையவராய் இந்த நாளிலே அவருடைய பரிசுத்தத்திற்கு உன்னை அழைக்கிறார். உன்னிடத்தில் இருக்கிற அசுசியான காரியத்தை பார்த்து உன்னை விட்டு ஆண்டவர் விலகி போகாதபடி நீ அந்த பாவமான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தத்தை விரும்புவாயானால், பரிசுத்தத்தை வாஞ்சிப்பாயானால், இந்த நாளிலே கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா என்று சொல்லுங்க பாப்போம். 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். எதற்காக அழைத்திருக்கிறார்? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? இதற்காக வாசிங்க, அது தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, எல்லாரும் பைபிளை பாருங்களேன். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியா இருக்கும். நல்ல கையை தட்டிடுங்க பாப்பா, நான் முடிச்சிடுறேன். நல்ல கையை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எதற்கு அழைச்சிருக்கிறாரு? அப்பா சொல்லுங்க, எதற்கு அழைச்சிருக்கிறாரு? பாடுபட சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஐயா
பாடுபடுறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. இதை யாரும் சொல்லி தராங்களா? நீங்கள் உறுப்பினர் ஆனால் மாதம் ஒரு முறை இந்த தங்க சாவியை திறந்து இப்படிலாம் சொல்லுவாங்க. இது வேற அஸ்திபாரம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பிராஸ்பரிட்டின்னு சொல்ற பேச்செல்லாம் நம்ம அஸ்திபாரத்தை விட்டு நம்ம வீட்டை காலி பண்றதுக்கு வர்ற உபதேசம். அப்படிப்பட்ட வார்த்தைக்கு மேல உங்க கவனத்தை, உங்க செவியை திருப்பாதீங்க. போடப்பட்ட அஸ்திபாரம் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எப்படி அஸ்திபாரம் போட்டாரு? அவர் தன்னுடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து பாடு மரணத்தை ஏற்றுக்கொண்டு சாபமாகி நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு பாரத்தை சுமந்து ஒரு அஸ்திபாரத்தை போட்டு கட்டி இருக்கிறார். அந்த அஸ்திபாரம் தான் ஹல்லேலூயா நீங்களும் நானும் இன்றைக்கு இருந்து ஆராதிக்கிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நல்ல கையை தட்டி அந்த ஆலயமாக நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். இதற்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, நம்மை ஆண்டவர் அழைத்தது பாடுபட அழைத்திருக்கிறார். இல்ல, அவர் பட்டாரு. அதனால இப்ப அவர் பிள்ளைங்க நாம என்ன செஞ்சாகணும் சொல்லுங்க. நான் முடிக்கணும்னா சத்தமா சீக்கிரமா சொல்லுங்க பாப்பா. என்ன செய்யணும்? ஆமா, எல்லாருக்கும் அந்த கட்டத்தை வச்சிருக்கிறாரா பாஸ்டர்? சில பேருக்கு உண்மையா இருந்தா அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு சிஸ்டர். ஆமா, ஒரு அம்மா விதவை புருஷனோட எத்தனை வருஷம் வாழ்க்கப்பட்டா? 7 வருஷம். ஆனா ஆலயத்தை விட்டு பிரியல. ஆராதித்தா, உபவாசித்தா. ரட்சகர் அவ கண்களில காண கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, என்ன பாடு இருக்கிறது தான் பாடு. ஒண்ணு இல்லைன்னா சந்தோஷம். இருக்கிற வரையும் பாடு. அதை நல்ல மனசுல பதிச்சுக்கணும். உலகத்துல உபத்திரவம் இருக்குதுன்னு சொல்லிட்டார், இல்லைன்னு சொல்லல ஒரு இடத்துலயும். பாடு இருக்கு. பாடுக்கு பின்பதாக உனக்கு ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பாடு இருக்கு, சோதனை இருக்கு. இதுக்கு பின்பதாக உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட போகிறது ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா என்று சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா என்று சொல்லுங்க. கடைசியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தீமைக்கு தீமையையும் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். நீங்கள் சத்தமா முடிக்க பாருங்க சார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சொல்லுங்க சத்தமா. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சொல்லுங்க பாப்பா. நீங்கள் சத்தமா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்ப எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சுதந்திரிக்கிறதற்கு. எதை சுதந்திரிக்கிறதற்கு? ஆமா, அதுக்குன்னா நமக்கு ரொம்ப இஷ்டம். அவர் எதை சுதந்திரிக்க சொல்றாரு? நான் உனக்கு கொடுத்த அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீ சுதந்திரித்துக்கொள், பங்கிட்டுக்கொள். ராஜ்யத்தை, பூமியின் எல்லைகளை, நம்ம கேட்கக்கூடிய அந்த தரிசன மக்களை கர்த்தர் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் நாம் அப்படியே எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்.